வணக்கம் மக்களே. நாகப்பட்டினத்திலிருந்து திருக்கோளை வழியாக திருத்துறைப்பூண்டிக்கு புதிய ரயில் அகலப்பாதை அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்களின் நெடுநாள் கோரிக்கை. குறிப்பாக இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டில் 2009 அப்போது ரயில்வே துறை இணையமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வேலு அவர்கள் திருவாரூரில் அடிக்கல் நாட்டினார். இந்த எப்போ அடிக்கல் நாட்டினார் அப்படின்னா 2009 பிப்ரவரி 27 அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக கருணாநிதி பிறந்த ஊரான திருக்கோளையிலிருந்து ட்ரெயின் வேணும், அதாவது திருக்கோவிலை டு திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினத்துக்கு ரயில் பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது UPI 2, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி 2ல் இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. டிஆர் பாலுலாம் எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தினால அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இப்போ திருப்பி சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி அடிக்கல் நாட்டினாங்க, இந்த திட்டம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, எதனால் அப்படியே கிடக்குன்னு தெரில, அதுக்கப்புறம் நிதியும் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இது வரைக்கும் 1050 கோடி இது ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் இந்த திட்டம் நிறைவேறலை அப்படின்னு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இதோட லேட்டஸ்ட் அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆராய்ஞ்சு பார்த்ததில் நிலம் கையகப்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த பகுதியில் மண் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுனால இந்த திட்டம் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த திட்டம் அமைக்கிறதுக்கு மணல் எடுக்கிறதுக்கு சில நிர்வாக கோளாறுகள் இருக்கிறதுனால இந்த திட்டம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி ரயில்வே துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதில் வழித்தடம் அமைப்பதற்கான மண் எடுப்பதில் சிக்கல் இருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்து 3 நாட்களுக்கு முன்பு ரயில் பாதைக்கு மண் எடுக்க நாகை கனிம வளத்துறை அனுமதி வழங்கியது. 3 நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலையும் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள அந்த செய்தி வெளியிடுது. இதனால் கிடப்பில் போடப்பட்ட ரயில் பாதை திட்டத்தை 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தூக்குவதற்கான ஆயத்த பணிகளை திருச்சி ரயில்வே நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிற செய்தியும், விரைவில் நாகப்பட்டினம் திருக்குவளை திருத்துறைப்பூண்டி இந்த ரயில் பாதை அகல ரயில் பாதை பணிகள் துவங்கும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.